அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசு சோர்வை அகற்றிய ஆளுமையாக திகழ்ந்தார் என்பதை உங்களோடு பகிர்ந்து வருகின்றேன். இயேசு உடலால் சோர்வுற்றிருந்தோருக்கு நலம் தந்தார், உணவு தந்தார். இயேசு உள்ளம் சோர்ந்திருந்தவர்களுக்கு ஆறுதல் தந்தார், ஊக்கம் தந்தார். இயேசு ஆன்மாவில் சோர்ந்திருந்தவர்களுக்கு தூய ஆவியாரை கொடையாக கொடுத்தார், ஊக்கப்படுத்தினார், வலிமைப்படுத்தினார். இன்று இயேசு தலைமை இல்லாமல் சோர்வுற்றிருந்தவர்களுக்கு ஊக்கம் தந்தார் என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். பலவிதமான சோர்வுகள், அவற்றை நாம் புரிந்து கொள்ளலாம். தலைமை இல்லாத சோர்வு என்று ஒன்று இருக்கிறது என்று விவிலியம் சொல்கிறது. மத்தேயு 9:36 நாம் வாசிக்கின்றோம். திரண்டிருந்த மக்களை இயேசு கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். ஒரு வித்தியாசமான ஒரு செய்தி. ஆயர் இல்லாத ஆடுகள் சோர்ந்து காணப்படுகிறார்கள். எங்கே நல்ல தலைவர்கள் இல்லையோ அங்கே சோர்வு வந்துவிடுகிறது. ஒரு நாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நல்ல குடும்ப தலைவர்கள் இருக்கின்ற பொழுது குடும்பம் ஊக்கத்தோடு செயல்படுகிறது, வாழ்கிறது. ஒரு நிறுவனம் ஊக்கத்தோடு செயல்படுகிறது. எங்கே நல்ல தலைவர்கள் இல்லையோ அங்கே அவர்கள் சோர்வோடு காணப்படுகிறார்கள். நம்முடைய பங்குகள், நிறுவனங்கள், குடும்பங்கள் இவற்றை நாம் ஆய்வு செய்து பார்க்கலாம். தலைமை சரியில்லை, தலைமை நன்றாக இல்லை, எனவே அங்கே சோர்வு வந்து விடுகிறது. இயேசு திரண்டிருந்த மக்களை பார்க்கிறார். ஆயரில்லாத ஆடுகள் போல அலைக்கழிக்கப்பட்டு அவர்கள் சோர்ந்து காணப்பட்டார்கள். எனவே இயேசு என்ன செய்தார்? நானே நல்ல ஆயன் என்று தானே தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். அவர்களுடைய சோர்வை அகற்றி அவர்களுக்கு இறை வார்த்தையாலும் போதனையாலும் கற்பித்தலாலும் தன்னுடைய உடலையே உணவாக வழங்கியதாலும் தன்னுடைய உடனிருப்பாலும் அவர்களை அவர் ஊக்குவித்தார். நானே நல்ல ஆயர், ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை என்கிற மனநிலைக்கு அவர்களை மாற்றினார். அன்புக்குரியவர்களே, தலைமையில்லாத ஒரு சோர்வு என்று ஒன்று இருக்கிறது என்று இந்த இறை செய்தியின் மூலமாக நாம் அறிந்து கொள்கின்றோம். எங்கெல்லாம் தலைமை சரியில்லையோ, தலைவர்கள் இல்லையோ, அங்கே மக்கள், குடும்ப உறுப்பினர்கள் சோர்ந்து காணப்படுகிறார்கள். அவர்களை நாம் இனம் கண்டு அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். அவர்களுக்கு நல்ல தலைமையை கொடுக்க வேண்டும். நல்ல ஆயராம் இயேசுவே அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று அவர்களை இயேசுவிடம் நாம் இட்டு செல்ல வேண்டும். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.